9ஆம் இடத்ததிபதியை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். 9ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய தசை நடக்கல கடைம்பிடுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 9ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இல்லை, லக்னத்துக்கு மறையாமல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். அவர் கூட எந்த கிரகம் சேர்ந்திருக்கோ அந்த ஆதிபத்தியம் பிரமாதமாக வளர்ச்சி அடையும் அந்த தசையில். இது எப்படி சொல்லலாம்னா, 9ஆம் இடத்ததிபதி சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். இப்போ 9ஆம் இடத்ததிபதி தசை நடக்கல, சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து வாங்குறது, அப்படி டெவலப் ஆகிட்டே வருவாங்க. இந்த 9ஆம் இடத்ததிபதி அவர் தசையை நடத்தினார்னு வைங்க, சுக்கிரனோட சேர்ந்து இந்த காருக்காக கடை வாங்குறது, சொத்தை வச்சு கடை வாங்குறது, சொத்தை வித்துட்டு வேற பக்கம் சொத்து வாங்க போறதுங்கிறது, அல்லது ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு வெளிநாடு போறதுங்கிறது, இப்படி நடக்க ஆரம்பிச்சிடும். சரி, இந்த 9ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லது 2ஆம் இடத்ததிபதியோட சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிரமாதமான முன்னேற்றம். அவங்க தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நல்லா சம்பாதிப்பாங்க. பட் என்ன தசை நடக்கணும்? அந்த 2க்கு அதிபதி தசை நடக்கணும். அதை 9க்கு அதிபதி பார்க்கணும் அல்லது சேர்ந்துருக்கணும். அப்போ நல்ல உயர்வு வரும். இந்த 9ஆம் இடத்ததிபதியை எப்படி பலன் கொடுப்பான்னு கணிக்கிறதுங்கிறது 8ஆம் இடத்ததிபதி விட சிக்கல் சார். இன்னும் விரிவாக பார்க்கலாம் பெரிய வீடியோவில்.